அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவும் ஸ்பெஷலான குனாஃபா மலாய் ரோல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக இங்கே நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்திருக்கேன். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, ரொம்ப மையாட்ட அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் சேமியா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா தின்னான சேமியாவை எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி நல்லா தின்னாக இருக்கிற சேமியா தான் எடுக்கணும். நல்ல சன்னமான சேமியாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை நல்லா கையால் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இது இந்த நெய்யால் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம வறுக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. பாருங்கள், கலர் எதுவும் சேஞ்ச் ஆகவே இல்லை. இந்த மாதிரி குறைவான தீயில வச்சு நம்ம இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இனி அவ்வளோதாங்க. இது நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது கூல் டவுன் ஆகட்டும். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகரெல்லாம் கரைஞ்சி வரட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சூடாக இருக்கும் போதே. இனி அடுத்ததாக இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பிஸ்தா பவுடரை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா சாஃப்டாக இந்த பால்லே கடந்து நல்லா வேகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து விடணும். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடலாங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம வெளியிருந்து அது இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே நல்ல ஈஸியான சூப்பர் டேஸ்டான ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான பக்குவத்தில் வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. இனி அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த சேமியாவை எல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம சேமியா போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குறைவான தீயில இது நல்லா கலந்து விடுங்க இந்த சூட்டுலேயே. அப்போ தான் இந்த சேமியாவும் நல்லா வெந்து வரும். நல்லா சாஃப்டாக நல்லா திக்கான பக்குவத்துக்கு வர்ற வரையும் நம்ம நல்லா இது கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல திக்கான பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. இது நல்லா கூல் டவுன் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா சூடாகி வரட்டுங்க. அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருந்தேன். அந்த கிளிப்பு வீடியோவில் மிஸ் ஆகி போயிடுச்சுங்க. கண்டிப்பாக 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம கலந்து வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். இனி கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம பாதாமை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த பால் கொஞ்சம் திக்காகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா திக்காகி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் ஆக்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 5-6 பிரெட் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி ரோல் எடுத்துக்கோங்க. அதை வச்சு 2 சைடும் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க.
இனி அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சேமியாவும் பிஸ்தாவும் இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணி எடுத்துட்டு இதை ப்ரெட்டுக்குள்ளே வச்சு நல்லா ரோல் மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பால் இருந்துச்சுன்னா அது எடுத்து ப்ரெட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி டச் பண்ணி விட்டுட்டு நல்லா ரோலை சுற்றி விடுங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் மாதிரி இப்படி வருங்க. இப்போ எல்லாமே நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இனி அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற மலாய் எடுத்து அப்படியே இந்த ரோல் மேலேயே எல்லா சைடும் ஆகிற அளவுக்கு நம்ம ஊற்றி விட்டுக்கலாங்க. இனி இது 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான ஒரு பிஸ்தா மலாய் ரோல் இங்கே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.